ஸோ ஓகே ஹாய் வெல்கம் டு வசன் பேட்டிங் கோச் யூடியூப் சேனல். ஸோ ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழில் நம்ம இந்த ராக்கெட் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்பாக்ஸ் வர்சஸ் ப்ரோ இந்த ராக்கெட். ஸோ தமிழில் யாரும் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம் இந்த ராக்கெட்டில். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோஸை பாஸ் பண்ணிவிட்டு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் ராக்கெட். ஸோ யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ராக்கெட்டில்? செம் ஜுன் வே இந்த ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மலேசியன் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ ஓகே, செம் ஜுன் வே வந்து லிண்டன் கப் வந்து 3 times சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்காரு. 3 times சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, செம் ஜுன் வேயோட இப்போ கரண்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 57th. ஓகேங்களா, அது இப்போ மந்தோட பார்த்தீங்கன்னா 6 May 2025. அவரோட ஹையஸ்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 41. ஓகேங்களா, தென் இந்த மந்த்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 March 2023. ஓகேங்களா, மந்த். ஸோ ஓகே, அவரோட ஹையஸ்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 41 ரேங்கிங் இருந்தார். ப்ளஸ் அவரோட அந்த மந்தோட பார்த்தீங்கன்னா 21 March இயர் பார்த்தீங்கன்னா 2023. அந்த ராக்கெட்டோட வேர்சஸ் ப்ரோ பாருங்கன்னா கிராஃபைட் இங்கே டீத் ராட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, சென்டரில். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெடியூஸ் வைப்ரேஷன், ரெடியூஸ் டார்ஷன், இம்ப்ரூவ் அக்யூரேசி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்எம் வருதுன்னா ஷாஃப்ட் டயாமீட்டர் 6.2 mm. ஸோ ஷாஃப்டோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 6.2 mm. சூப்பர் ஸ்லிம் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்டிஃப். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு குரூமேட் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் குரூமேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பேர் குரூமேட் சொல்லுவாங்க. 76 ஹோல்ஸ். ஸோ ஓகே, தென் கிரிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G1 கிரிப் சைஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஷாஃப்டோட இது பார்க்கலாம். நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த வேர்சஸ் ப்ரோவோட. இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு 50 ton ஜப்பான் HM கிராஃபைட் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க டு ரெடியூஸ் த வைப்ரேஷன், இம்ப்ரூவ் அக்யூரேசி. ஓகேங்களா, இங்கே வந்து இம்ப்ரூவ் அக்யூரேசி, கிறிஸ் ஸ்டஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு சூப்பர் ஸ்லிம் ஷாட் கொடுத்துருக்காங்க 6.2 mm. ஓகேங்களா, ஸோ எதுக்காகனா உங்களுக்கு லோ விண்டு ரெசிஸ்டன்ஸ், அந்த ஸ்விங் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். இதில் இம்ப்ரூவ் எஜிலிட்டி டிஃபெண்ட். ஸோ உங்களுக்கு இம்ப்ரூவ் எஜிலிட்டி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த ராக்கெட்டில், ஸ்லிம் ஷாஃப்ட்டில். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த ராக்கெட்டில் ரிவ்யூ பாருங்கள், டிசைன்ஸ் பாருங்கள். இந்த ராக்கெட்டில் நல்ல ஒரு மேட் இன் வியட்நாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க வர மேட் இன் வியட்நாம். ஓகே, ஸோ இந்த ராக்கெட்டோட ஃப்ரேம் டைப் பார்த்தீங்கன்னா குவாட் வால்டாக் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் த்ராட். ஓகேங்களா, ராக்கெட்டோட ஷாஃப்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ton HM கிராஃபைட். இந்த ஷாஃப்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 50 ton ஜப்பான் HM கிராஃபைட். ஸோ மேக் பண்ணியிருக்காங்க, அந்த ராக்கெட் மேக் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு கிராஃபைட் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 30 ton. அந்த ஃப்ரேமோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ton ஜப்பான் HM கிராஃபைட் ப்ளஸ் ஐ த்ராட் வந்திருக்கு இதில். ஸோ ஓகே, இது ஃபுல்லாக மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு கிராஃபைட் மெட்டீரியல் மேட் இன் வியட்நாம். ஸோ உங்களுக்கு 38 lbs வரைக்கும் போடலாம் அந்த ராக்கெட்டில். கிரிப் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G2 கிரிப் சைஸ் வரும். ஸோ நல்ல ஒரு பிடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ லைட் வெயிட், ஓரளவுக்கு ஹெட் ஹெவி மாதிரி தெரியும் அப்பாக்ஸில், பட் ஓரளவுக்கு லைட் வெயிட் தான், லைட் வெயிட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ஹெட் ஹெவி மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி. ஸோ நல்ல ஒரு சாலிட் மேட் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேமில். ஸோ நல்ல ஒரு ஐசோமெட்ரிக் ஷேப்பாக இருக்கும். ஓகே, நல்ல ஸ்வீட் ஸ்பாட், நல்லா கரெக்டாக அடிச்சிங்கன்னா சூப்பராக போகும். ஸோ நல்ல ஒரு கிளியர் கிடைக்கிது. நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ டாஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன், கீப் பண்ணியிருக்கேன், பேக் அண்ட் கிளியர் பண்ணியிருக்கேன், பேக் அண்ட் கன்வெர்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ராக்கெட்டோட ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் 101 Pro யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஸ்ட்ரிங், பெட்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் 101 ஸ்ட்ரிங் தான், 101 Pro ஸ்ட்ரிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இயர்னா 2023, 2024, 2025 இந்த டைம்ஸில் வந்து அவர் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்காரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில். ஓகேங்களா,
ஓகே, இப்போ டாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்மாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போ ஸ்மாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் ஹேண்ட் கிளியர். ஓகே, ஸோ பேக் ஹேண்ட் கிளியர் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீப் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பேக் ஹேண்ட் கீப் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பேக் ஹேண்ட் கன்வெர்ட். ஓகே, முன்னாடி இந்த ஸ்ட்ரிங் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் 101 ப்ரோ ஸ்ட்ரிங் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரிங் போட்டு பாருங்கள். ஓகே, ரெடி. ஸோ எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது பாருங்கள். ரெடி. இப்போ பேக் ஹேண்ட் கீப்பு, டாஸ், ஸ்மாஷ், கிளியர், பேக் ஹேண்ட் கிளியர் எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக அப்பாக்ஸ் வர்சஸ் ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ராக்கெட் உண்மையாக ரொம்ப ஒர்த்தான ராக்கெட் தான், ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுற ராக்கெட். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழில் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு யூடியூபர் நான் தான் பண்ணுறேன் இதில். ஸோ பிடிச்சிருந்தா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.